ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 17 பார்க்கலாம். என்னோட போன வீடியோ பிடிச்சி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்கள நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். சசிகுமார் திருப்பதி அவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. MMP ஃபார்ம் அவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. சாசா 834 அவரும் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. கோகுல் மாஸ் அவரும் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. உங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. உங்களோட இந்த அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து அனிமி ஃப்ரீக் ஃபேமிலிக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போலான்னு பார்க்கும்போது கிளாஸ் ரூம் லாக் ஆகி டைம் ஸ்டாப் ஆகி கிளாஸ் ரூம்குள்ளேயே டஞ்சன் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ அவங்க அப்பா மாதிரி முடிவு எடுத்து உள்ள போலான்னு போனா பார்த்தா ஒரே வெப்பனு ஏதோ ஆயுத கடங்கு மாதிரி சும்மா வசவசன் எங்க பார்த்தாலும் ஒரே கத்தி கோடாரி கடப்பார டேகரு ஸ்வாடு இந்த மாதிரி விதவிதமாய் வித்தியாசமாய் அந்த மாதிரி ஒரே வெப்பன் தான் போங்க. நம்ம ஹீரோ அவரோட அப்பா மாதிரி டேகர் எடுப்பாரு. நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் அப்படியே ஆப்போசிட்டா வேற ஒன்னு எடுப்பாரு பாருங்க. அது என்ன வெப்பன்னா நம்ம தானோஸோட காலட் மாதிரி 2 காலண்ட மாட்டிக்கிட்டு பாக்குறதுக்கே உள்வீரனோட நகை மாதிரியே இருக்கும் பாருங்க. அதுவே இப்படி சொல்லலாம், அது பாக்குறதுக்கு சும்மா பெருவோட கை மாதிரியே இருக்கும். என்னதான் நம்ம ஹீரோ சின்ன வயசுல பெரு கூட இக்ரிஸ் கூட சேலஸ் கூட எல்லாத்து கூட விளாண்டதை நம்ம ஹீரோட அப்பா அதை மறக்க வச்சாலும் கூட நம்ம ஹீரோக்கு பெருவோட தாக்கம் இன்னும் இருந்துகிட்டு தாங்க இருக்கு. என்னதான் சொல்லுங்க, நம்ம ஹீரோக்கு பெரு தானே ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அந்த டேகரை கூட ஒத்தறி தள்ளிட்டு நம்ம பெருவோட கை மாதிரி இருக்க அந்த வெப்பனை எடுத்து மாட்டிக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆயிட்டாரு. ஃபைட்டுக்கு ரெடி ஆன உடனே நம்ம ஹீரோட அப்பா சங்ஜின் வுக்கு சோலோ லெவலிங் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கிரீன் பாப்ப பாத்து பாருங்க. அதே மாதிரி மறுபடியும் அவரோட பையனுக்கு ஸ்கிரீன் பாப்ப பாருங்க. அதோட அந்த போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ உள்ள நடந்து வந்துட்டு இருக்க 2 பக்கம் பார்த்தா அந்த சோல்ஜர் ஸ்டாச்சூஸ் கையில ஸ்வாடோட வரிசையா நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும். நம்ம ஹீரோ வந்துகிட்டே யோசிச்சுட்டே இருப்பான் பாருங்க, என்னடா இது ஏதோ மாளிகையோட பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, இடம் ரொம்ப சுத்தமா இருக்குது, அப்படின்னா இந்த இடத்துல யாரும் இருக்காங்களா? ஆனா யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே வந்துட்டு பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஸ்டாச்சு பக்கத்துல அப்படி நடந்து போவாரு. அந்த ஸ்டாச்சு கையில அந்த ஸ்வாட் இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஸ்டாச்சுவை கடந்து போனதுக்கு அப்புறம் அதோட கண்ணு அப்படி முழிக்கும் பாருங்க. முன்னாடி வச்சு இந்த ஸ்வாட வணக்கண்டா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட பின்னாடி வச்சுட்டு ஓங்கி ஒரு வெட்டு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா அது அசைதா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி குறுக்க வைப்பாரு பாருங்க. அதோட ஸ்வாட் அப்படி நம்ம ஹீரோட அந்த கான்லெட்ட பட்டு அப்படி நின்றும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பரவாயில்லையே இது தடுக்குது, ரொம்ப பவர்ஃபுல் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த கையில அப்படி வெப்பனை தள்ளி விட்டுட்டு வாங்கிக்கடா அப்படின்னு ஓங்க ஒரு குத்துவாரு பாருங்க. அது அப்படி சதறிடும். சதறினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ லெவல் இன்க்ரீஸ் வரும் பாருங்க. நம்ம ஹீரோ மாசா நின்று இருப்பாரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ என்னடா அது இங்க நிறைய ஸ்டாச்சு இருந்தது, அப்ப எல்லாமே நகருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சும்மா எல்லா ஸ்டாச்சுவும் சுத்து போட்டு வரும் பாருங்க. நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோ நடுவுல இருந்து பாத்துட்டு இருப்பாரு. அப்பனா நான் நினைச்ச மாதிரிதான் நடக்குது, வாங்கடா வேங்க மகன் ஒத்தல நிக்க தில்லு இருந்தா மொத்தமா வாங்கல அப்படி வெறி கொண்டு நின்று இருக்க எல்லா ஸ்டாச்சு ஓடி வரும் பாருங்க. நம்ம ஹீரோவா எல்லாத்தையுமே அந்த கான்லெட்டை வச்சு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாரு பாருங்க. குறுக்க வர எல்லா ஸ்டாச்சுவும் அப்படி தூள் ஆயிட்டு இருக்கும். ஒத்த ஆளா நின்று அந்த இருக்க எல்லா ஸ்டாச்சுவையும் போட்டு தள்ளிட்டு கடைசியா நிப்பாரு பாருங்க மூச்சு விட்டுட்டு அவ்வளவுதானடா நீங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நின்று பாரு. அதோட சேர்த்து நம்ம ஹீரோ லெவலப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவோட அந்த கான்லெட்டை காட்டுவாங்க, அது சும்மா பலன்னு மின்னும். அதோட அந்த ஸ்டாச்சு எல்லாம் முடிஞ்சிட்டாங்கன்னு பார்த்தா இன்னும் முடியலங்க, இன்னும் நிறைய ஸ்டாச்சு வரானுங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு வாங்கடா உங்களை வச்சுக்கிறேன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க பாருங்க. நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து அந்த ஸ்டாச்சு எல்லாம் தெரிச்சு போயிடும். அப்புறம் ஸ்டாச்சு ஸ்வாட வச்சு வீசாம பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு இந்த சந்திரமுகில ரஜினி ஒரு கிக் விடுவார் பாருங்க ஸ்டைலா ஸ்டார்டிங்ல. அதே மாதிரி நம்ம ஹீரோ அப்படி நின்று ஸ்டைலா ஓங்கி ஒரு கிக் விடுவார் பாருங்க. அந்த ஸ்டாச்சு சும்மா 1/2 கிலோமீட்டர் பறந்து போயிடும். அப்புறம் நம்ம ஹீரோக்கு க்ளோஸ் அப் ஆகும் பாருங்க. அதே போஸ்ல இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ லெவலப் ஆகி இப்போ 19வது லெவல்ல இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, நான் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொல்ல என்னோட பவர் ரொம்ப அதிகமாகுது, நானும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறேன், இது ஒரு கேம் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, பரவாயில்லையே. இந்த மான்ஸ்டர் எல்லாமே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டஃப் கொடுத்தானுங்க, ஆனா இப்ப இவனுங்க மொத்தமா இருந்தாலும் என் முன்னாடி நிக்கவே முடியாது, இவனுங்க ஏன் லெவலுக்கு கிடையாது, இவங்களோட பவர் ரொம்பவே கம்மியா இருக்குது, இருந்தாலும் நான் லெவல் ஒன்லியே இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு துவைச்சேன், இந்த கான்லோட பவர் வேற லெவல்ல இருக்கு, இது நல்லா இருக்கு, நான் இன்னும் பவர்ஃபுல்லா ஆக போறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு பெரிய கதவுக்கு முன்னாடி நிப்பாரு பாருங்க. அதை திறந்துட்டு உள்ள போவாரு பாருங்க. உள்ள பார்த்தா நம்ம இக்ரிஸ் தாங்க. சும்மா மாசா அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா வேற லெவல்ல இருக்கும். வாடா தம்பி, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு பாருங்க. நம்ம இக்ரிஸ்க்கு ஹீரோ யாருன்னு தெரியும், ஆனா நம்ம ஹீரோக்கு தான் இக்ரிஸ் யாருன்றத மறந்துருக்கும். நம்ம இக்ரிஸோ அந்த டீமன் கிங் பாரானோட ஸ்வாட அப்படி எடுத்து ரெடியா எந்திரிச்சு அட்டாக் பண்றதுக்காக வேகமா போவா பாருங்க. நம்ம ஹீரோவோ இல்ல நான் தான் முதல்ல அட்டாக் பண்ணும், இவன் முதல்ல என்ன அட்டாக் பண்ணனா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும், இவன் பாக்குறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், நான் சீக்கிரம் அட்டாக் பண்ணணும் அப்படி நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு ரெடியா இருக்க. அதுக்குள்ள நம்ம இக்ரிஸ் டக்குன்னு கிட்ட போயிருவான். கிட்ட போயிட்டு அவனோட ஸ்வாட வச்சுட்டு ஒரு வெட்டு தான், ரத்தம் அப்படி தெரிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ என்னது இது அப்படி முடிச்சிட்டு இருப்பான். நம்ம இக்ரிஸ் அட்டாக் பண்ணதுல அந்த லைட்டிங் பவர் இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இருக்கும். சுத்தி இருக்கிற தூணு கல்லு எல்லாமே நொறுங்கிட்டு இருக்கும் பாருங்க. நடுசுல நம்ம இக்ரிஸ் சும்மா கெத்தா நின்னுட்டு இருப்பான். பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ்னா சும்மாவா? யாருக்கெல்லாம் இக்ரிஸ் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்து நம்ம ஹீரோ கண்ணை முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னது இது? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? இது எந்த இடம்? இது ஆரம்பத்தில் நான் வந்த இடம் தானே இது? நான் உண்மையாலும் செத்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா நான் இதுக்கு முன்னாடி எங்க ஆரம்பிச்சனோ அங்கேயே திரும்ப வந்திருக்கேன். அங்க இருந்த 3 விளக்குல ஒரு விளக்குல லைட் ஆஃப் ஆயிருக்குது. இது ஒன்னும் எதர்ச்சியா நடந்த மாதிரி தெரியல. முதல்ல இங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் என்னோட வெப்பனை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப சி ரேங்க்ல இருப்பாரு. அதனால சி ரேங்க்ல இன்னொரு கால்நட்டு வேற ஒரு கால்நட்டு வாங்கி மாட்டிட்டு ரெடியா இருப்பாரு. அடுத்து சண்டைக்கு போவாரு பாருங்க. இந்த தடவை நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இது மறுபடியும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போவாரு. அதே மாதிரி திரும்ப தோத்துட்டு வந்துருவாரு. என்னடா அது மறுபடியும் தோத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க இருந்த இன்னொரு லைட்டும் ஆஃப் ஆயிரும். அதை பார்த்துட்டு இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உருண்டுட்டு இருப்பாரு. அங்க இருக்க அந்த பிளாக் நைட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அவன் எப்படி இந்த அளவுக்கு பவரா இருக்கான் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவனோட லுக்கு, அவனோட ஸ்பீடு, அவனோட வெப்பனோட பவரு இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நான் இதே நிலைமையில அவன்கிட்ட போனேன்னா அவன் என்னை மறுபடியும் கொன்றுவான். நான் என்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்னை லெவலப் பண்ணிட்டு அவன்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்பன் எதை வாங்கலான்னு பார்த்தா அங்க அந்த இக்ரிஸோட அந்த டீமன் கிங் பாரான் ஸ்வாட் இருக்குமா. அதை பார்த்துட்டு இதே மாதிரி தான் அந்த வெப்பனை வச்சிருந்தான், ஆனா இது என்னால எடுக்க முடியாது, அது A+ ரேங்க்ல இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருப்பாரா. ஆமாங்க, நம்ம ஹீரோவால எல்லா வெப்பனையும் எடுக்க முடியாது. நம்ம ஹீரோ இப்ப C+ ரேங்க்ல இருக்காரு. அவர் எந்த ரேங்க்ல இருக்காரோ அந்த ரேங்க் வெப்பனை மட்டும் தான் எடுக்க முடியும். அதனால அந்த டீமன் கிங் பாரான் ஸ்வாட பார்த்துட்டு சே என்னால இது எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்காக என்னால ஒரே வெப்பனோட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கோடாரி, கடப்பாறை, வில்லு, அம்பு, ஈட்டி, அந்த சீல்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே ஃபுல் கெட்டப்போட நிப்பாரு பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா பயங்கரமா இருக்கும். அப்படியே இந்த பக்கம் டேய் யாரா சொல்லி நிப்பாடுங்கடா, பாருங்கடா வந்துகிட்டே இருக்கானுங்க போடுறா அப்படின்ற மாதிரி எல்லா அந்த சோல்ஜர்ஸ் மான்ஸ்டரும் அப்படி கொசன்னு வந்து நிக்க நம்ம ஹீரோ அப்படி நிப்பாரு பாருங்க ஸ்டைலா. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, பரவாயில்லையே நீங்க எவ்வளவு அடி வாங்கினாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்கீங்க, இதுவும் நல்லது தான், நீங்க திரும்ப வாங்க, உங்களை அடிச்சுன்னா லெவலப் பாருண்டா அப்படி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அங்க வரவன்கள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்க ரெடியா ஓடுவார் பாருங்க. ஒருத்தனை ஈட்டியை வச்சு அடி, இன்னொருத்தனை கோடாரியை வச்சு வெட்டு, அப்புறம் ஒருத்தனை அடிச்சு பறக்க போட்டு வேகமா ஓடுவார் பாருங்க. அங்க இருக்க ஒரு மாயாவி வில்ல எடுத்து விட பாப்பான். நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் பக்கத்துல போயிட்டு பேய் மாதிரி நின்று பாருங்க. பாக்குறதுக்கே நம்ம ஹீரோட அப்பா சஞ்சினுவோ பாக்குற மாதிரி இருக்கும். டக்குன்னு அவன் பக்கத்துல போய் நின்னுட்டு ஓங்கி கான்லண்ட வச்சு ஒரு குத்து விடுவான் பாருங்க. அவன் பறந்து போய் விழுவான். வில்லு அம்பு ஒவ்வொரு பக்கம் சத்தரி போய் விழுவும். நம்ம ஹீரோ லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருப்பான் பாருங்க. ஒவ்வொருத்தனை அடிச்சு போட்டு தள்ளிட்டே இருக்க லெவல் வேற லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்கிரீன் பாப்பப் ஆகும் பாருங்க. அதுல போட்டிருக்கோம் பிளேயர் தேவையான அளவு லெவலை ரீச் பண்ணிட்டாரு, அவருக்கு அட்வான்ஸ்மெண்ட் குவெஸ்ட் ஒன்னு வந்திருக்கு அப்படி சொல்லும் பாருங்க. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ அக்செப்ட் கொடுத்துருவாப்ல. பார்த்தா 2 பக்கமும் அந்த போர்ட்டல் மாதிரி வரும் பாருங்க. அதுல இருந்து வரிசையா மாயாவி அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே அப்படி பட்டை எடுத்து வருவானுங்க. அதுக்குள்ள இருந்து பார்த்தா அதுக்கு டைமர் வேற கொடுத்துருவானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ பரவாயில்லையே டைமர் இல்லாம சண்டை போட ரொம்ப போர் அடிச்சுது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது, வந்திருக்க இடம் சூப்பர், சும்மா பட்டைய கிளப்பலாம், வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாரு பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருக்கும். நம்ம
நம்ம ஹீரோ அவரோட அப்பா விட ரொம்ப பயங்கரமான வில்லனா இருப்பாரு போலயே. லுக்கே சும்மா வேற லெவல்ல இருக்கு. அப்புறம் அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த மாயாவி அவன் கைய ரெண்டுத்தையும் தூக்கிட்டு அப்படி நெருப்பு பந்த உருவாக்குவான் பாருங்க. உருவாக்கிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல விடுவான் பாருங்க. அந்த நெருப்பு சும்மா டிராகன் வாயிலிருந்து வர்ற அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவாரு. என்னடா அது இவ்வளவு பவரா, நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி சொல்ல பத்தாதுக்கு அங்க இருக்க மத்த மாயாவி எல்லாம் ஒன்னா சேர்ந்து கைய கூப்பி ஏதோ கும்பிட்டுக்கிட்டே இருப்பானுங்க பாருங்க. ஹூமா பாபி பாபிசா, ஹூமா பாபி பாபிசா அப்படி சொல்லிட்டு கைய மேல தூக்குவானுங்க பாருங்க. அப்படி வானத்துல பெரிய நெருப்பு வட்ட மாதிரி வரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவா இது என்னடா இவனுக்கு பைத்தியக்காரனுங்க ஏதோ பண்றானுங்க அப்படி நம்ம ஹீரோ பார்த்து மிரண்டுவாரு. அந்த நெருப்பு அப்படி நம்ம ஹீரோ பார்த்து கீழே விடுவானுங்க பாருங்க. அது ஃபுல் ஃபோர்ஸ்ல வரும். நம்ம ஹீரோ அந்த ஷீல்டை கொண்டு வந்திருப்பாரு இல்லைங்களா, அந்த ஷீல்டை எடுத்து தடுத்து நிப்பாட்டு பாருங்க. அந்த நெருப்பை கஷ்டப்பட்டு எப்படியோ தடுத்து நிப்பாட்ட அது ஒரு வழியா முடிஞ்சிரும். அப்புறம் அந்த மாயாவிங்க ஏதோ பண்ணுவானுங்க பாருங்க மந்திரம். நம்ம ஹீரோவா அதை பார்த்துட்டு என்னடா அவனுங்க மறுபடியும் ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படி கடுப்புல பார்த்துட்டு இருக்க. அந்த மாயாவிங்க எல்லாம் மந்திரம் போட்டு அங்க செத்து கிடந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா பெருசா ஒரே சோல்ஜர்ஸ் ஆக்கி வைப்பானுங்க பாருங்க. அது பிரம்மாண்டமா இருந்துச்சு நிக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா, சீசன் 1ல நம்ம ஹீரோ சண்டை போடும் போது இதே மாதிரி தானே எல்லாத்தையும் ஒன்னாக்கி பெரிய சோல்ஜர்ஸா கொண்டு வந்திருப்பானுங்க. ஆனா அதுல நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா இதுல நம்ம ஹீரோட பையன் சொல்றாரு பாருங்க, அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு அந்த ஷீல்டை தூக்கி வீசிட்டு எனக்கு இதுக்கப்புறம் இது தேவையில்லை, நான் உன்னை என் கையாலேயே அடிச்சு சாவடிக்கிறேன்டா அப்படி வேகமா போய் அவ்வளவு பெரிய ஜெயண்ட் மாஸ்டரை கையாலேயே அடிச்சு நொறுக்கி தள்ளுவார் பாருங்க. அவ்வளவு பெரிய மாஸ்டரை சும்மா சல்லி தள்ளியா நொறுக்கி கீழே விழும். அப்புறம் நம்ம ஹீரோ அவருக்கு பின்னாடி வச்சிருந்த பெரிய ஸ்வாடை எடுத்து தூக்கி வீசுவாரு. எனக்கு இவ்வளவு வெப்பன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வெப்பனை தூக்கி வீசிட்டு அவர்கிட்ட இருக்க அந்த வில்லு அம்பு எடுத்து ரெடியா ஏம் பண்ணி வைப்பாரு பாருங்க. அப்புறம் அந்த வில்ல விட அது செம்ம ஸ்பீடா போய் குறுக்க இருக்க 2 பேரையும் அடிச்சு தொலைச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு ஸ்பீடா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ டக்குன்னு அங்க இருக்க இன்னொரு மாஸ்டர் பின்னாடி ஒரு மான்ஸ்டர் மாதிரி நிப்பாரா. அப்புறம் இந்த சீசன் 2 சோலோ லெவலிங் அனிமில அந்த ஷிப்ல இருந்து அந்த நேஷனல் லெவல் ஹண்டர் லீ அவனோட வெப்பனை அப்படி ஸ்டைலா எடுத்து ஒரு வீசுவான் பாருங்க. அதே ஸ்டைல நம்ம ஹீரோ அவர் பின்னாடி 2 கத்தி எடுத்துட்டு ஒரு வீசுவார் பாருங்க குறுக்க. அவன் அப்படி துண்டா சத்தறி போயிருவான். அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டைலா நின்னுட்டு சொல்லுவார் பாருங்க, எனக்கு இதுக்கப்புறம் எந்த வெப்பனும் தேவையில்லடா, என்னோட முட்டிலேயே நீங்க முட்டி சதற போறீங்க, வாங்கடா அடிச்சது யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும் அப்படி நம்ம ஹீரோ சும்மா மாசா இருப்பார் பாருங்க. அடுத்து அங்க இருக்க எல்லா மாஸ்டரையும் அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நின்னுட்டு இருக்க. சிஸ்டம் அப்படி லெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். லெவலப் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு டைட்டில் கொடுக்கும் பாருங்க, ஃபைட்டர் அப்படின்னு ஒரு மாசான டைட்டில் கொடுக்கும். அதை கொடுத்த உடனே அந்த சிஸ்டம் சொல்லும் பாருங்க, இந்த ஃபைட்டர் டைட்டில் உங்களுக்கு எப்பவோ கொடுத்துருக்கணும், நீங்க அந்த ஃபைட்டர் டைட்டில் எல்லாம் மீறி எப்பவோ லெவலப் ஆயிட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஃபைட்டர் டைட்டில் இருந்து சோல் ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த சிஸ்டம் பார்க்கும் பாருங்க. நம்ம ஹீரோ சும்மா வேற லெவல்ல நிப்பாரு. சோல் ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற அடியில ஆன்மாவே அலருண்டா அப்படி நிப்பாரு பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்வாரு, இல்ல இது பத்தாது, இதுக்கு மேல நான் லெவலப் ஆகணும், நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், நான் அடிச்சு கொண்ட எல்லா மாஸ்டரும் திரும்ப திரும்ப உயிரோட வரானுங்க, அவனுங்கள நான் திரும்ப 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 அடிச்சு கொண்டு நான் லெவலை இன்க்ரீஸ் ஆகி நான் இன்னும் பவர்ஃபுல்லா ஆக போறேன், வாங்கடா அரைச்ச மாவே அரைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியா போவார் பாருங்க. அங்க இருக்க எல்லா மாஸ்டரையும் சும்மா நொறுக்கி தள்ளி நம்ம ஹீரோ லெவலப் ஆகிக்கிட்டே வேற லெவல்ல போயிருவாரு. லெவலப் ஆனனால நம்ம ஹீரோக்கு ஏ ரேங்க் லெவல் நெக்லஸும் ஏ ரேங்க் லெவல் மேஜிக்கல் மோதிரமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட கான்லெட் அப்படியே அப்கிரேட் ஆகி வேற லெவல்ல மாறி இருக்கும் பாருங்க. எஸ் ரேங்க் அளவு அந்த பவரான கான்லெட்டா மாறி இருக்கும். பாக்குறதுக்கே சும்மா வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு டேகர் தான் ரொம்ப பிடிக்கும், ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த கான்லெட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த பெரிய கதவை திறந்துட்டு நம்ம இக்ரிஸ பார்க்க போவார் பாருங்க. நம்ம இக்ரிஸ் அதே மாதிரி கெத்தா உட்காந்துட்டு இருப்பாரு, வாடா தம்பி அப்படின்னு கெத்தா உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ உள்ள அப்படி நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்ன எனக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தியா, ஆனா இந்த தடவை
நான் அடிக்கிறேன் நீ வாங்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நிப்பாரு பாருங்க. அப்படி ஸ்கிரீன் பாப்பப் ஆகும். நம்ம ஹீரோ இப்போ 70வது லெவல்ல இருக்காரு. என்னடா இது, நம்ம சேடம் மோனார்க் ஜின்வோ அந்த ஜேஜு ஐஸ்லாண்ட் ரைட முடிச்சதுக்கு அப்புறம் தான் 100வது லெவலுக்கு போயிருப்பாரு. ஆனா நம்ம ஜின்வோட பையன் இந்த ஒரு ரைடிலேயே 70வது லெவல்ல ரீச் ஆயிருப்பாரு. நம்ம சேடம் மோனார்க் ஜின்வோ விட அவரோட பையன் வேற லெவல் பவர் தான் போலயே. கதை எதை நோக்கி போக போகுதுன்னே தெரியலங்க. போக போக சும்மா ஃபைட் அள்ளுது. அப்புறம் இக்ரிஸும் நம்ம ஹீரோவும் நேருக்கு நேரா பார்த்துட்டு நிப்பாங்க பாருங்க. அப்புறம் இக்ரிஸ் அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு ஒரு வீசுவான் பாருங்க. அந்த தண்டர் வேவ் பயங்கரமா போகும். அப்ப நம்ம ஹீரோ அப்படி என்னடா அது இவ்வளவு பாரா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டு பாருங்க. அப்புறம் டக்குன்னு உஷாராயிட்டு அங்க இருந்து டாஜ் பண்ணி தப்பிச்சு போக நம்ம இக்ரிஸோ அவன் வெப்பனை போட்டு வீசுவான் பாருங்க. அதுல இருந்து எப்படியோ டாஜ் பண்ணிட்டு நம்ம இக்ரிஸ் அப்படி குத்த வருவான் பாருங்க. ஓங்கி ஒரு குத்த நம்ம இக்ரிஸ் அந்த ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். அந்த இடமே சும்மா புழுதி காடு மாதிரி இருக்கும். அப்புறம் மாத்தி அடிச்சுப்பாங்க பாருங்க. அந்த இடமே சும்மா லைட்னிங்ல மின்னும். அந்த அளவுக்கு ரெண்டு பேரோட ஸ்பீடும் சும்மா வேற லெவல்ல இருக்கும். சீசன் 1ல ஜின்வுக்கும் இக்ரிஸுக்கும் நடக்கிற ஃபைட்டை விட இப்போ அவரோட பையனுக்கும் இக்ரிஸுக்கும் நடக்கிற ஃபைட்டு வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்குவாங்க பாருங்க. அந்த இடமே சும்மா லைட்னிங்ல மின்னும். கண்ணு அப்படியே கூசும் பாருங்க. நம்ம ஹீரோவோ அட்டாக் பண்ணும் போதே யோசிப்பாரு பாருங்க. இல்ல இது பத்தாது, நான் இதை விட ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். இவன் என்ன விட ரொம்ப ஸ்பீடா இருக்கான் அப்படி நம்ம ஹீரோ போவார் பாருங்க. அப்புறம் நம்ம இக்ரிஸ் ஸ்வாட் வச்சு ஒரு வீசுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த கார்னட்டை வச்சு தடுத்து நிப்பாட்டுவாரு. என்னதான் அது எக்ஸ்ட்ரா கார்னட்டா இருந்தாலுமே ஸ்வாட வீசினது நம்ம இக்ரிஸ். அதனால நம்ம ஹீரோ அப்படி பறந்து போய் செவுத்துல அடிப்பாரு பாருங்க. அந்த இடமே ஒரு மாதிரி அதிரும். நம்ம இக்ரிஸ் கீழே நிக்க நம்ம ஹீரோ அப்படி மேலே நின்றுப்பாரு. அப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் சும்மா மாறி அடிச்சுக்குவாங்க பாருங்க. அப்ப இக்ரிஸ் யோசிப்பான் பாருங்க. ஓ அப்படின்னா இதுதான் சின்னையாவோட பவரா? அவர் இன்னும் 100வது லெவல் கூட போல, ஆனா அவர் இப்பவே இவ்வளவு பவரா இருக்காரு. சின்னையா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சின்னையா, நீங்க எப்படி இருக்கீங்க சின்னையா அப்படி நம்ம இக்ரிஸ் மனசுல யோசிச்சிருப்பானா. அப்புறம் நம்ம ஹீரோ யோசிப்பான் பாருங்க. நான் இந்த அளவுக்கு லெவலப் ஆகியுமே இவன் என்ன விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். இந்த பிளாக் நைட்டு வெளியே இருக்க மத்த மாஸ்டரை விடையும் ரொம்ப வித்தியாசமான ஆளு. அவனோட அந்த வால் வீசுற ஸ்டைலு அது மொத்தமா வேற லெவல்ல இருக்கு. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா இவன் வேற லெவலானவன் இவன். ஆனா நானும் ஒன்னும் குறைஞ்சவன் கிடையாது. எனக்கு இந்த கேமோட ரூல்ஸ் தெரியாம இருக்கலாம், ஆனா நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப பவர்ஃபுல்லான மாஸ்டரை அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு வந்தவன். இப்போ நான் பவர்ஃபுல் ஆகி லெவலப் ஆகி இங்க வந்திருக்கேன். இப்போ நான் 70வது லெவல்ல இருக்கேன். ஆனா அந்த பிளாக் நைட்டு 110வது லெவல்ல இருப்பான் போல இருக்கே. அவன் அந்த அளவுக்கு பவரா இருக்கான். நான் விட மாட்டேன்டா அப்படி நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க இக்ரிஸ் பறந்து போய் செவுத்துலயே விடுவான். நம்ம இக்ரிஸுக்கு நம்ம ஹீரோவை நல்லா தெரியுதுங்க. இருந்தாலும் சண்டை போடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. போக போக தான் என்ன நடக்குதுன்றத நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஃபைட்டு வேற லெவல்ல இருக்க போது தெரிஞ்சு போச்சு. யாருக்கெல்லாம் இக்ரிஸ் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக வெறித்தனமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமிஃபிக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். அஜித் குமார், இம்ரான் ஐ, கேசவ், மனிஷ், இட்ஸ் மீ குட் பாய் 0225, ஜோகன் கேமிங், தமிழ்மணி, கிசான், லவ் பேஸ் சுகன் எஸ்கே, சிவன், ஏகே கிரி, மினாட்டா பாய்ஸ், சலீம், ஜஃபருல்லா அவர் பேர், காவியா, முகமது இஸ்லாம், லதா அவர் பேர் ஸ்ரீராம், தர்சன், எழில், பூபதி, முகமது கான் பசீர் அவர் பேர் வசீம், முகமது ஆசாத், அம்மா புல்ல அவர் பேரு இளவரசன், கமலேஷ் குமார், சனா,
நதுசன் டிராகன், அமல்ராஜ், என் கௌதம், தடாகி, சுமா, லெஜண்ட் கேமிங் அவர் பேர் ஆகாஷ், புவனா, பிரசன்னா முத்துவேல், ஒயிட் டெவில் அவர் பேர் சாமெல், ஆர் தினேஷ்குமார், அகிலன், தீபு லக்ஸு, மிதுன் எம்கே, சிபிராஜ், அலோன் பிளாக் அவர் பேர் மனோகர், முகமது ரிசாத், சோஃபியா, பிரகாஷ், முத்து, ரைஸ்டார் 170 பெஸ்லின், சிவா, கிராண்ட் ஒர்க்கர்ஸ் தமிழ், வித்யபாஸ்கர், தேவ், மனோகர், முகேஷ், ரேவதி கிருஷ்ணன், ராதா, ராஜ்குமார், ஒபிட்டோ எக்ஸ், ஜேடி நியாத், சோலோ கிங், டேன்லி தனசிங், தமிழ் வேந்தன் அவர் பேர் திலீப், ஸ்வேதா, காவிஸ் நருட்டோ, டியூப்லைட் கேமர்ஸ், நவீன் பிஎன், தரன்ஸ் ஆண்ட்ரோ, ரோசன், ராஜா, எம்கே கேமர், முகமது ஜாசிப், லோகநாதன், ஏகே கிரி, மகாராஜா, டிஎஸ் ரிகாந்த், ஸ்டீவ் ஓ, லோகேஷ், லிங்கேஸ்வரன், ரம்யா, கபில், அஸ்வின் அபிஷியல், சாரதி, டிடிஎஸ் ஆதூஃப், பிபி பிரதாப், சோனா லவ்லி அவங்க பேர், தரன் ப்ரோ, தர்கேஸ்வரா, ஸ்ரீராம், பாரத், சூர்யா ஜி, அகிலேஷ் எம், அமுதா, மனோஜ், ஆகாஷ், முத்துராமலிங்கம், ஆத்தி பாண்டி, பிரசாந்த், முத்து, ஏசி லவ்லி, லோன்லி கிங் உதயா, பவுன்ராஜ், முகமது அப்துல்லா, எழிலரசன், ரகு, சஞ்சய், கிஷோர் குமார், கிருஷ்ணகுமார், முகமது அஸ்லான், டான் மணி, மனோகர் சங்கர், யனுதயா, விக்கி, சின்ன மருது, டி லக்ஷ்மிபதி, பாலகௌதம், அல்ட்ரா ஈவில் கேமிங், தனுஷ் ஜி, அஜய் யோகேஷ், சின்சான்,
மனோஜ் PM, ராஜேஸ்வரி செந்தில், சச்சின் சசி, ராஜா ராஜாராம், அமுதா, திவாகர், பிரசாந்த், வீரமணி, திவாகர் திவா, மகேஸ்வரி M, ஹேம்பிரசாத், ஜான் M, சக்தி, சுமேஷ் எடிட்ஸ், ஸ்ரீமன், மிஸ்டர் அப்துல், கலைப்பிரியா, எடிட்டர் ஆவி, ஜதூசன், ஜோயல். உங்களோட இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. நான் இதெல்லாம் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் கோவப்படாம கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன்.